இந்த ஒரு விஷயம் போர்ட்ஸ்னாலயோ இல்ல பெய்டு ப்ரமோஷன்ஸ்னாலயோ இல்ல வந்து எனக்கு ஒரு பட்ட பேர் வைக்கிறதுனாலயோ ஒரு குட் நியூஸ் நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். ஐ ரெஜிஸ்டர்ட் ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ். நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஜிஎஸ்டி நம்பருக்கு வெயிட்டிங் ஃபார் தட் அண்ட் சூன் ஐ அனௌன்ஸ் என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ்ல நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி நியூஸ். ஆஸ் ஐ செட், என்ன நீங்க எனக்கு நான் வீக் ஆகும் நினைச்சு நீங்க பண்ணி இருக்கிற எல்லா விஷயங்களும் அது ஐம் டர்னிங் இட் இன்டு பாசிட்டிவ் திங். என்னோட லைஃப்ல எல்லாமே அது பாசிட்டிவா தான் நான் மாத்துவேன். அதுதான் நடக்கும். ஐ ஷோ ஹவு ஸ்ட்ரென்த் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு உமன் அப்படின்றத நான் வந்து எல்லாரும் ஏன்னா நிறைய பேர் என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு வெளியில நான் பாக்குறவங்க எல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங் இப்படிதான் இருக்கணும். ஒரு ஃபேமிலினா இவ்வளவு பாண்டடா இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி இருக்கணும். ஒரு அம்மானா இப்படி இருக்கணும். அண்ட் நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கு நீங்க நின்னு இருக்கீங்க. நான் அவங்க யாரும் உங்களுக்காக திருப்பி நிக்கல. ஸோ ஐ நோ வாட் ஐ ஆம். அது அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து அவங்க வந்து இப்போ இந்த ஒரு 2-3 மந்த்ஸ்ல இவங்க எனக்கு பண்ணதோ இல்ல வந்து இப்போ நான் பிக் பாஸ்ல போய் ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணதுனால என்ன வந்து இவ்வளவு போட்டு அடிச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, இவ்வளவு வந்து வெளில வர விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டே ஒன்னில இருந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நத்திங் வில் ஹேப்பன். ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். அவங்க பண்ண ஒரு பெய்ட் ப்ரமோஷன்ஸ்னால என் லைஃப்ல எதுவுமே எனக்கு எனக்கு நெகட்டிவா எனக்கு எதுவுமே நடக்கல. யார் என்ன பேசினாலும் அவ்வளவுதான். நான் சோஷியல் மீடியா பக்கம் போறதும் இல்ல. ஐம் நாட் ஒரு பயங்கர சோஷியல் மீடியா பர்சனும் நான் கிடையாது. அதனால வந்து எனக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகல. அவங்க பண்ண நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லைன்னா வந்து இப்பவும் பண்ணிட்டு இருக்கிற போர்ட்ஸோ இல்லைன்னா வந்து எனக்கு அவங்க ஒரு பட்ட பேர் வச்சதோ எதுவுமே எனக்கு என்னோட மைண்ட்லயோ என்னோட ஃபேமிலிலயோ என்னோட டேலண்ட்லயோ எதுவுமே எனக்கு அது அஃபெக்ட் ஆகல. நான் மூவ் ஆன் பண்ணிட்டு நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய கெரியர் கிடைச்சிருக்கு. ஒரு கம்பேக் கிடைச்சிருக்கு. பவுன்ஸ் பேக் சாண்ட்ரான்னு சேது சார் உள்பட எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அதுதானே தேவை? Yes, definitely. கண்டிப்பா. Yeah, actually that's my question. So நான் நிறைய டைம் எடுத்துக்கல. Wish you more success and may God bless you. தேங்க்யூ டியர். தேங்க்யூ so much Thank you. மித்ரா. ஓகே. லவ் யூ டா. சந்திரகா ஒரே நிமிஷம். அடுத்து கீர்த்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேசலாம். கீர்த்தி பேசுங்க. ஓகே ஓகே. Hey Sandra, how are you? Good Kirti. How are Doing you? great. You have been through so much of darkness inside the house, but yet you still shine very nicely. Keep it up. And நிறைய பேர் would have Thank not you dear. survived what you had gone through, but still we could see so much of Yes. love from you. So we are all happy. Yes. And how is it going for you? For me அதான் நான் சொல்றேன்ல, அவங்க அவ்வளவு பிஆர் கொடுத்து எனக்கு அவ்வளவு பப்ளிசிட்டி. இப்போ இந்த டைம்ல வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். Yeah. ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பப்ளிசிட்டி வந்து பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அது வந்து ஒரு லைஃப்ல பயங்கரமா அஃபெக்ட் ஆகும் யாருக்கா இருந்தாலும். எனக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமா எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு அவ்வளவு பேர் கதை சொல்ல வர்றாங்க. பழைய ஒரு சாண்ட்ரா திரும்ப வந்திருக்கு, பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப வந்திருக்குன்றதுதான் எல்லா ப்ரொடக்ஷன்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கு, டிரெக்டர்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ தே வாண்டட் மீ ஆஸ் அன் Yeah, ஆக்ட்ரஸ். that's the win. வாங்க நடிங்க That's the அப்படின்னு. win actually. எஸ் Yes. After எக்ஸாக்ட்லி. ஒரு 7 ஸோ years நான் of இப்ப கூட நான் ஒரு கதை கேட்டுட்டு தான் வந்துட்டு super. இருக்கேன். நான் கார்ல இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். Congrats. ஒரு கதை ஃபினிஷ் பண்ணி ஐ வென்ட் டு டெம்பிள். ஒரு அன்னதானம் மாதிரி பண்ணிட்டு ஐம் கோயிங் பேக் டு ஹோம் வித் மை ஃபேமிலி. ஒரே நிமிஷம். கீர்த்தி, நீங்க சாண்ட்ரா அவங்க பேசும்போது கொஞ்சம் மியூட்ல வைங்களேன், எக்கோ கேக்குது. Okay Sam, sure. நீங்க பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. Okay, sure. Fine. So Vartikal, Sandra, for all that you're getting all the good vibes, good opportunity. Apro, I would like to see a lot of your success. That will be the biggest blow to all people டெஃபினெட்லி. who wanted you கண்டிப்பா. to go. They were trying to pull you down, right? So I wish you ஆமா. have all the success. Apro, actually, I was a fan of Prajin. I'm still a fan of Prajin. So hi, Prajin. தேங்க்யூ. Yeah. So, but ஆனா பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சாண்ட்ரா has taken over Prajin's place. I'm a fan of Prajin. So sweet. Thank you. More than you both, Patu and Meenu, I'm a very big fan of you and my daughter as well. So என்கிட்ட
என் டாட்டர் கேட்டுட்டே இருந்தாங்க அந்த வீடியோ ப்ளே பண்ண சொல்லி பாத்து மீனு வந்தது. So she was happy to see them and she was continuously talking about them. So a big hi to both of them. கண்டிப்பா கண்டிப்பா. they are Hey hearing. Patu, hey Meenu, how are you? சொல்லு ஹாய் சொல்லு. Hi, I'm hello. good. ஸோ அம்மாக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா தான் வருது. ஓகேவா? அம்மா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்ல. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் லைக் அம்மா அரவுண்ட். ஸோ all those people love amma. So comments are always good. You don't have to bother about comments. ஸோ புகழ் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, நமக்கு எத்தனை பேர் லைக்ஸ் போட்டிருக்காங்களோ அதை மட்டும் பார்க்கணும், நம்மள அவ்வளோ பேர் விரும்புறாங்கன்ட்டு. ஸோ தட்ஸ் வாட் யூ பீப்புள் ஹேவ் டு see. ஓகே, Thank you. Thank you. love you sweetheart. ஸோ சாண்ட்ரா, நான் உங்களுக்கு ஒரு DM ஆக்சுவலி அவங்க சோஷியல் மீடியா எதுவும் பாக்குறது இல்ல, நானே பாக்குறது இல்ல, நானும் பாக்குறது இல்ல. பிரச்சனை ரொம்ப ரொம்ப ஆக்டிவ் கிடையாது. சோ அது கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு நான் ஒரு நல்ல நியூஸ் உங்ககிட்ட சொல்றேன். ஆக்சுவலி வந்து யூஏஇல இருந்து ஒருத்தங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏன்னா என் வீடியோஸ் வந்து பார்க்கும்போது அவ்வளோ கமெண்ட்ஸ், அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து அது தமிழ் தெரியாது. சோ அவங்க பார்க்கும்போது லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியல, இவ்ளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 கமெண்ட்ஸ் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ என்னோட இன்டர்வியூஸ்ல எல்லாம். சோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஷோரூம் ஓப்பனிங்காக எனக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. That's great. Actually, சோ நானும் இங்க UAE-ல தான் இருக்கேன். So yeah, ஓகே. so நான் இந்த கார் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் there will lot of people in my office, not என்ன சொல்ற, தமிழ் பார்க்காதவங்க லைக் மலையாளிஸ், Telugu people, Kannada ஆமா people, ஆமா. they all spoke about you. They have all seen your video, and there are a lot of people who know and who spoke that whatever happened to you is not a right thing. So they all stood by you. So அவங்க எல்லாம் கூட ஓட் போட்டிருக்காங்க ஆக்சுவலா இங்க இருந்து எனக்கு கேட்டு. So you have love across everywhere. So I know that, I felt it. ஏன்னா நெறைய அவ்ளோ பேர் எனக்கு இன்பாக்ஸ் எல்லாம் பயங்கரமா இதா இருந்தது. மெசேஜஸ் எனக்கு அவ்ளோ பேர், நல்லா இருக்கீங்களா சாண்ட்ரா, நல்லா இருக்கீங்களா, ஹெல்த் ஓகேவா அப்படின்னு. நான் அட்மின் கிட்ட அது எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுங்க. பிகாஸ் வந்து யாரும் ஏன்னா அவ்ளோ கன்சர்னோட கேட்டிருக்காங்கல்ல எல்லாருமே. நெறைய நான் தான் ஃபர்ஸ்ட்ல ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். தென் ஐ கேவ் இட் டு அட்மின். அந்த நம்ம ஒரு ஒரு டைமுக்கு அவ்ளோ உட்கார்ந்து என்னால பண்ண முடியல. ஏன்னா குழந்தைங்க அவங்களையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது வந்த போது. சோ எனக்கு அவ்ளோ லவ் வந்துட்டு இருக்குன்றது எனக்கே தெரிஞ்சுட்டு கீழ இறங்கும்போது எனக்கு தெரியுது எவ்ளோ எவ்ளோ பேர் வராங்க, எவ்ளோ கன்சர்ன்டா இருக்காங்கன்றது தெரியும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ ஐ அம் நாட் பாதர்ட் அபௌட் த கமெண்ட்ஸ் அண்ட் ஆல். யா, நான் உங்களுக்கு டிஎம் பண்ணியிருக்கேன் ஒரு ஐடி, இன்ஸ்டா ஐடி பண்ணியிருக்கேன். நீங்க அந்த இன்ஸ்டா ஐடியில போய் மெசேஜஸ் பாருங்க. I've shared few ஷூர் ஷூர் things ஷூர். with you. இப்போ இல்ல, long back. I ஓகே know that you're busy, but when you get time, please have a look at it. இங்க ட்விட்டர்லயே டெஃபினெட்லி. டிஎம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, நீங்க பாருங்க when you're free. ஷூர். Okay, ஓகே பாக்குறேன். fine. Thank you Yeah, so much. thank you Thank you, Sandra. thank you. Yeah, Thank you, dear. தேங்க்யூ நெக்ஸ்ட் தேங்க்யூ கீர்த்தி. நெக்ஸ்ட் அனு பேசுங்க. ஆ அனு இருக்கீங்களா? Hi Sandra. Anu. ஹலோ, How are you? எப்படி இருக்கீங்க? Ah, குட் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா ஹெல்த் இருக்கு. எப்படி இருக்கு I'm உங்களுக்கு? okay now. இந்த physio எல்லாம் முடிஞ்சிட்டு yesterday only சூப்பர் I சூப்பர். got down from my second floor. நடக்க ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. So I'm okay now. சூப்பர். Thanks for asking Sandra. அதான் நம்ம அடிக்கடி will chat and எனக்கு வந்து yes. இங்க before everyone I just wanted to, I mean I'm so proud of you and the opportunities Thank புதுசா you. வர எல்லாமே வந்து God's blessing and அதுதான் சொல்றேனே, நமக்கு ஒருத்தவங்க கெடுதல் நினைக்கிறாங்கன்னா அது வந்து நன்மையில முடியும் அப்படின்றது ஆமா. உண்மை. அது வந்து நடக்குது for you and Prajin. ஸோ பிரஜின்க்கும் என்னுடைய ஹாய் சொல்லிடுங்க. அண்ட் எஸ்பெஷலி அந்த கண்டிப்பா. இது இன்னொரு ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன், லைக் போலீஸ் ஆஃபீஸர். இட் வாஸ் ஆமா. லுக்கிங் நைஸ். அண்ட் யூ நோ தட் நான் ஃபர்ஸ்ட் பிரஜின் ஃபேன், அப்புறம் பிரஜினை தனியா தள்ளி விட்டுட்டு ஐ பிகேம் அ சாண்டா ஃபேன். ஸோ பாவம் பிரஜின், நிறைய பேர் இந்த மாதிரி ஆயிட்டோம். ஸோ ஸோ he'll feel bad. என்னடா இது, நம்ம ஃபேனா இருந்துட்டு எல்லாம் என் பொண்டாட்டி பின்னாடி போயிட்டாங்களே அப்படின்ட்டு. அவருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. Yeah, then
இதுதான் யூஆர் அ ஸ்ட்ராங் உமன் சாண்ட்ரா. ஸோ இந்த ஹேட்டர்ஸ் இப்போ அதாவது இப்போ ட்விட்டர்ல பார்க்கும்போது இல்ல அந்த ஆர்கானிக் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஹேட்டர்ஸால எல்லாருமே மறைஞ்சிருந்தாங்கன்றதுதான் ஃபேக்ட். ஸோ இட்ஸ் இஸ் கமிங் அவுட் அண்ட் பீப்புள் ஆர் அப்ரிஷியேட்டிங் அண்ட் பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ. ஸோ இப்போவே ஒன்றும் இல்லை, இந்த நிமிஷத்துல when you spoke around 10 minutes back whatever you spoke, அது வந்து it would have touched so many people. I mean, யாரு சாண்ட்ரா, who சாண்ட்ரா, this is சாண்ட்ரா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். ஒரு மாயையில இருந்திருப்பாங்க, ஓ சாண்ட்ராவா ஊன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மத்த நரேட்டிவ்ஸ் எல்லாம் படிச்சதுனால they would have been in that. and அதெல்லாத்தையும் தாண்டி வந்து இப்போ வந்து when they listen to you they will understand the fact. இங்க வந்து for example I will say இங்க நிறைய வாரியர்ஸ் இருக்காங்க. I will say அபி வந்து பயங்கர வாரியர். ஆக்சுவலா வந்து என்ன கதை ஸ்பேஸ் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ். அங்க வந்து அவங்க நியூட்ரலா தான் இருப்பாங்க. பட் அபி வந்து அப்பப்போ அபிக்குள்ள இருக்கிற அந்த சாண்ட்ராவோட அந்த இது வந்து எட்டி பார்க்கும். நாங்க எல்லாம் அந்த மாதிரி தான். ஸோ அதனால இந்த ஸ்பேஸ்ல அவ்வளோ பேச மாட்டேன். வந்துட்டு ஐ ஜஸ்ட் லிசன் அண்ட் கோ. ஏன்னா இவங்க 10 o'clock 10:45 தான் போடுவாங்க ஸ்பேஸ். ஸோ அந்த டைம்ல நம்ம ஸ்பீக்கரோட உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ பி லிசனிங் டு தெம். பட் நீங்க மத்தவங்க எல்லாம் லைக் சாமுவேல் ஆர் விக்னேஷ் அண்ட் ரசிகன், they stood for the cause. அதாவது அவங்க நியாயத்துக்காக நின்னாங்க. அது வந்து என்ன வேணாலும் எல்லாரும் சொல்லிட்டு போட்டோம், இவங்க வந்து சாண்ட்ரா ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க, இவங்க சாண்ட்ரா சப்போர்ட் பண்றாங்க, என்னன்னோ இவங்களை அபியூஸ் பண்ணாங்க. பட் அது கிடையாது. ஏன்னா நான் day 1ல இருந்து I was with this group, என்ன கதை group. Daily I'll be listening to them, so I know what they talk and what they do. So and the situation when something bad happened to you, அது வந்து நியாயமே இல்ல, அது நியாயமில்லாத விஷயம்ன்ற போது they started standing for you. மத்த ஆட்கள் நாங்க ஒரு 30 பேர் இருக்கோம்ல, 30 பேர் கொண்ட குழு இருக்கோம்ல, நாங்கெல்லாம் வந்துட்டு போய் சண்டை போட்டுருவோம். கேஎஸ், ஜெயா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, மேரிஸ், தென் கருப்பு சாமி, மேஜிக்ஸ், இவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் போய் சண்டை போடுவாங்க, போய் இது பண்ணுவாங்க, என்னென்னவோ பண்ணோம். ஒரு வழியா வந்துட்டு வெளியில யூ கேம் அவுட் அண்ட் வெளியில வந்தப்பறமும் we stood for you, we don't want them to hurt you. So அந்த மாதிரி நின்னோம். But now you're strong and you're a great mom and you're a great woman. So எல்லாமே நல்லதுதான் சாண்ட்ரா for you. இனி எல்லாமே நல்லதுதான். ஆமா, all good things will happen. all So good be things are positive. happening மாதிரி to me. yeah, you இன்னும் நிறைய வரும். பாத்து மீனுக்காகவே வரும். சரியா? அந்த ரெண்டு குட்டீஸ்க்காக எல்லாம் வரும். பாத்து மீனு தான் வந்து படங்கள் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ். அப்படியா? ஆமா. மீன் சொல்லவே வேணாம். ஆமாமா. நான் அது தெரியும்ல நமக்கு, அந்த வே she looks and the way she அவகிட்ட எனக்கு தோணும் மனசுல, இவ வந்து ஒரு டைம்ல வருவா பாரு அப்படின்ட்டு. and you're saying it. So நடக்க போறதுக்கு I'm very happy. Okay Sandra, I don't want to take more of your time. Lot of people are waiting. சரியா? Love you. love you Anu. Thank you so much. நெக்ஸ்ட் ஜெயா பேசிருங்க. ஜெயா பேசிருங்க. ஹாய் சாண்ட்ரா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜெயா, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் திருநெல்வேலி, சவுத் தமிழ்நாடு. உங்களோட கிரேட்டஸ்ட் ஃபேன் அண்ட் உங்களோட கேம் பிளே ரொம்ப என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி பார்த்த கேம் பிளே உங்களோடது. we are really proud. அதாவது you chose a right one. உங்களுக்காக ஸ்டுட் பண்ணோன்றதுக்காக ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். உங்களோட டான்சிங் ஸ்கில் பிடிக்கும் எங்களுக்கு ரொம்ப. உங்களோட கேம்ல உங்களோட டெடிகேஷன் ரியலி ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பார்த்ததுங்க. அதாவது இவ்வளவு சீசன்ஸ்ல இப்படி சத்தியமா நான் சொல்றேன், இவ்வளவு இந்த 9 சீசன்ஸ்ல நான் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட்காக நின்னதே கிடையாது. அப்புறம் ஆக்சுவலி உங்களுக்காக கூட நாங்க பாக்கல. வைல்ட் கார்டு என்ட்ரில பிரஜித்காக தான் நாங்க பார்த்தோம். பிரஜித் ப்ரோ வந்து அப்பவே நாங்க வேற 19 இப்ப வரைக்குமே அந்த கிரேஸ் உண்டு. சோ அவருக்காக பார்க்க ஆரம்பிச்சதுதான். நாங்க அனுவக்கா சொன்ன மாதிரி தான், நாங்க அந்த 30 பேருமே நாங்க அதுதான். ஆனா அது அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டீங்க. உங்களோட ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப், அப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாஸ்டர் கிளாஸ்ங்க. அதுலயும் அந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒண்ணு போதும் உங்களோட. and every bit of recognition and admiration from us, Sandra. We love you so much. உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் உண்மையிலே பெஞ்ச் மார்க்குங்க.
அதை விட ஜாஸ்தி சொல்லணும்னா நீங்க நீங்க ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண விதம்லாம் ட்ரூலி அது உங்களோட ப்ரொஃபஷனலிசம் தான் காட்டுச்சு. அண்ட் உங்களோட ஒரு சேலஞ்சஸையும் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டது, அதாவது இவ்வளவு நெகட்டிவிட்டி, இவ்வளோ அடியெல்லாம் எல்லா ஃபேண்டம்ஸ்ல இருந்தும் அகைன்ஸ்டான ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். எங்களுக்கு வந்து நீங்க ஈஸியா சொன்னீங்கல்ல 2-3 பேர், கிடையவே கிடையாது, ஒட்டுமொத்த பேரும் நம்மளுக்கு அகைன்ஸ்டா தான். அண்ட் ரொம்ப இது அதாவது எங்களுக்கு கொஞ்சம் நமக்கு அந்த மாஸ் கிரௌடு கூட கிடையாது. நான் எங்களுக்காக நின்னது வந்து இந்த ஸ்பேஸ், அதாவது என்ன கதை ஸ்பேஸ். அண்ட் இவங்க எப்பவுமே நியூட்ரல் தான். அபியக்கா, ரசிகன் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, சாமுவேல் ப்ரோலாம் வந்து they stood up for what is right. And அதுக்காக அவங்க ஃபேஸ் பண்ண நெகட்டிவிட்டி டில் டேட் வந்து அவ்வளோ ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் அந்த டாஸ்க் அப்போல்லாம் நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, 2-3 days அவங்கள தூங்கவே இல்ல. கம்ப்ளீட்டா ஸ்பேஸ் ஓடிட்டு இருந்தது. 3 மணிக்கு பார்த்தா பேசிட்டு இருப்பாங்க, அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்க, செய்வாங்க. இந்த அளவுக்கு நீங்க வந்து லவ்னா உங்களுக்கு எக்கச்சக்க லவ் சாண்ட்ராக்கா. அண்ட் ஆர்கானிக் ஃபேன்ஸ், ஈவன் என் டாட்டரா இருக்கட்டும், என் மதரா இருக்கட்டும், என் மதர், அதாவது எல்லா ஏஜ் குரூப்லயும் உங்களுக்கு லவ் இருக்கு. எனக்கு தெரியுது. அது நான் வெளியில போகும்போது எனக்கு அந்த லவ் கிடைக்குது. ஆக்சுவலி வந்து எல்லா எல்லா ஏஜ் குரூப்ல இருந்தும் எல்லாரும் வந்து பேசுறாங்க. எல்லாருமே அந்த ஒரு அஃபெக்ஷனா இருக்கிறாங்கல்ல, அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி பாக்குறாங்கல்ல. அது ஒரு காலேஜ் பிரின்சிபால், ஆக்சுவலி என்னோட காலேஜ்ல ஒரு 18 more கொலீக்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபேமிலில அத்தனை பேரும் உங்களுக்கு ஃபேன். இந்த மாதிரி இது வந்து நம்ம ஆர்கானிக்கான சப்போர்ட் தானே. இத வந்து எங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இந்த வாட்டி பிஆர் டீம் வந்து அவ்வளவு ஹெவி. ஆமா ஆமா. நாங்களே கிண்டலாலாம் சொல்லுவோம், அச்சோ நெக்ஸ்ட் டைம் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணனும்னா பிஆர் இருக்கிற ஆளுங்களுக்கா அனுவகா கிட்ட. ஆமா. இல்ல நெக்ஸ்ட் டைம் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அடுத்தடுத்த சீசன்ஸ் வந்து ஏன்னா இந்த பிஆர் விஷயம் இப்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஒரு அளவுக்கு வந்து அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் அன்னைக்கு அது நான் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் அடி விழுந்தது. நான் அந்த பிஆர் பத்தி பேசினதுல இருந்து தான் ரொம்ப அடி விழுந்தது. அவங்களோட அந்த ஷேடோ பிஆர் விஷயம் இதெல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே நாங்க கண்ணால பார்த்தோம். அதெல்லாம் அது நடந்திருக்கிறது எல்லாமே. So we love you so much, Sandraka. Thank you. Patu and Meenu Chellam, wishing you boundless success. Your potential is limitless, Sandraka. So shine on to new adventures and bigger wins. Thank you. Thank you so much, Jaya. Thank you, dear. Bro, Rasigan bro, Abiyaka and Samuel bro. Thank you. Thank you, Jaya. மேஜிக்ஸ் ஆஃப் அவங்க பேசிருங்க, மேஜிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பேசிருங்க. அதுக்கப்புறம் மேஜிக்ஸ் பேசிருங்க. ஹாய் சாண்ட்ராக்கா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட பேரு சொல்வீங்களா நீங்க? சொல்ல மாட்டீங்களா? என்னோட பேரு அனு. அனு. ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரஜனனை பத்தி சொல்லிடுறேன், அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். ஓகே. எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்களோட வந்து கடந்து வந்த பாதை வந்து சொன்னாங்க. பிரஜனனை மட்டும் தான் சொல்லல. ஸோ எனக்கு வந்து அது ஒரு வருத்தம் இருந்துச்சு. எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, இவருக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட லவ் லைஃப்லாம் சொல்லியிருப்பாரு. பட் அவர் கெரியர்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பாரு, பேக்ரவுண்ட் இல்லாம எப்படி வந்திருப்பாரு, அது வந்து யாருக்குமே தெரியலன்னு இருந்துச்சு. நான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எப்ப கேட்கணும்னா, அவர் வந்து ஏதாவது ஒரு மூவில வந்து சக்சஸ் ஆயிட்டு, அவரு இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்றாங்களே, அவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நிப்பார்ல, நான் கெத்துடா அப்படின்ட்டு. அப்ப வந்து எனக்கு அவர் அதை சொல்லணும்னு இருக்கு. மேபி கடவுள் வந்து அதுக்காக தான் அதை சொல்ல விடலையோ அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் கேட்டுட்டு இருந்தாரு, சொல்லிடுங்க. கண்டிப்பா. அப்புறம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப முன்னாடில இருந்தே ஃபாலோ பண்றேன். உங்களோட கேம் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீக்ரெட் டாஸ்க் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சாம்பா ஸ்குவாட்ல வந்து இவங்க எதுக்கு வந்து இவங்க மட்டும் எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்களே, இவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு, இவங்களுக்கு வேலையே இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும் போது நீங்களும் அதே பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பூண்டு எல்லாம் உரிச்சு போடும்போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. வேணும்டா அவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய நீங்க நல்லா யோசிச்சு பண்ணிருக்கீங்க.
கமெண்ட்ஸ்லாம் நமக்கு பாசிட்டிவா இல்லையேன்னு நினைக்காதீங்க. நாங்க போயிட்டு ம். நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நெறைய இடத்துல போட்டிருப்போம். என்னன்னா ம். எங்களையே அபியூஸ் பண்ணிருவாங்க. "ஏய் ஆமாமா. நீ எவ்வளோ தெரியுது காசு எனக்கு. வாங்குன? நீ எவ்வளோ காசு ஆமாமா. வாங்குன? எங்க வாங்குன? இந்த காசு பிஆர் காசுல சாப்பிடுறியே! உனக்கு ஒட்டுமா?" அப்படின்ட்டு எங்களையே ம். அபியூஸ் பண்ணிருவாங்க. அவங்க புரியுது. கிட்டலாம் திரும்பி பேட் வேர்ட்ல பேசி இல்ல நீங்க போராடுறதுக்கு எங்களுக்கு சக்தி ஆக்சுவலி இல்ல. வந்து பிஆர் கூட நீங்க வந்து பேசி ஜெயிக்க முடியாது. பிகாஸ் தே ஆர் ஃபேஸ்லெஸ் பீப்பிள். அவங்க ம். ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஐடி இல்ல. எல்லாமே ஃபேக் ஐடி மாதிரி வச்சுட்டு அந்த மாரி ம். பண்றதில்ல. ஸோ அவங்க கிட்ட நீங்க போய் பேசி ஒரு சண்டை போட்டு ஒரு பிரச்சனைய பண்ணி அது அது ஆக்சுவலி வந்து ம். பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப அபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ம். பண்ணாம இருக்கிறது பெட்டர்ன்னு தான் எனக்கும் தோணும். அது முடியிற வரைக்கும் யாரும் அதுக்கு பதில் சொல்லாம இருக்கிறது தான் பெஸ்ட். அவங்க பாட்டுக்கு பேசிட்டு அவங்களே போயிடுவாங்க. பதில் இல்லன்னு தெரியும்போது. ம். அதுதான் பண்ண முடியும். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்விட்டர் அக்கவுண்டே இல்ல. நான் இந்த மாதிரி சொல்லிட்டு, சரி இவங்க கிட்ட போராட முடியாதுன்னு நான் Instagramல ஒரு ஃபேன் பேஜ் வச்சிருக்கேன் அவங்களுக்கு. அதுல நான் எல்லாமே ம். போட்டுட்டுருப்பேன். இந்த ட்விட்டரே ம். நான் எப்பன்னா யாரோ எனக்கு அப்டேட் குடுத்தாங்க. இந்த மாரி கார் டாஸ்க் இன்சிடென்ட் வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து அப்டேட் குடுக்குறாங்கன்ட்டு. அப்பதான் நான் புதுசா ம். ட்விட்டர் அக்கவுண்டே ஓப்பன் பண்ணி உங்களுக்காகவே ஓ! ஓப்பன் பண்ணி வந்தேன். சோ ஸ்வீட். தேங்க் யூ. அதுல வந்து கேட்டுருக்கேன். எனக்குமே ரொம்ப அழுகையா வந்துச்சு. நான் நியூ இயர் ம். நைட்டுன்னு நெனைக்கிறேன். நியூ இயர் ஸ்டார்ட்டிங்கே இப்டி ஆனது வந்து ஆமாமா. நியூ இயர் நைட். ஆ ஆமா. நடந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன நெனச்சேன்னா, அட்லீஸ்ட் எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் வெளிய போனா ஃபேமிலி இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசி கொஞ்சம் மனச தேத்திட்டு திரும்ப உள்ள வந்திருப்பாங்க. ஆனா இவங்க வெளிய ம். போம்போது பிரஜன் உள்ள வந்துட்டாரு. இப்ப அவங்க எதுவுமே ஆமா, சப்போர்ட் இல்லாம ஆமா. எப்டி அவங்க இருப்பாங்க, அழுவாங்க அப்டிலாம் நெனச்சேன். ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா ம். வந்துட்டீங்க. இல்ல. பிகாஸ் அன்னைக்கு என்ன நடந்துடுச்சுன்னா, எனக்கு ஆக்சுவலி வந்து எனக்கு தெரியல. நான் அன்னைக்கு நைட் ஃபுல்லா வந்து டீம் கிட்ட வந்து ஐ வாஸ் கிரையிங் லைக் எனக்கு ம். பிரஜன் பார்க்கணும். என்ன ஒரு வாட்டி பார்க்க விடுங்க. அட்லீஸ்ட் என் குழந்தைங்கள காமிங்க. நான் ரொம்ப டவுன்ல இருக்கேன். பிகாஸ் அந்த டாஸ்க் முடிஞ்சதுலேருந்து நான் அந்த பிரஷர் நான் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். என்னால வெண்ட் அவுட் பண்ணவே முடியல. அது எனக்கு பிரஜன் கிட்ட பேசு. என்ன ஒரு வாட்டி பார்க்க விடுங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணியாவது கொடுங்கன்னு சொன்னா, அவங்க பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் டே 10:00 வந்து மார்னிங் வந்து பிரஜன் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி தான் என்ன வந்து அவங்க கன்சோல் பண்ணாங்க. ஆனா வந்து நெக்ஸ்ட் டே 10:00 ஆகும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் வந்துட்டு ஒருத்தங்க அந்த டீம்ல இருந்து வந்து என்கிட்ட சொன்னாங்க, "யூ கேன் கோ ஹோம்" அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து "பிரஜன் எப்போ வருவார்? வந்துட்டாரா? கீழ இருக்காரா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹி செட் லைக் "இல்ல, இல்ல. ஹி வென்ட் இன்சைட். இப்போ நீங்க வந்து வீட்டுக்கு போணும்" அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு பயங்கர ஷாக் ஆயி பயங்கரமா நான் அழுதேன் அன்னைக்கு. அழுது அ இன் லைக் பயங்கர பர்ஸ்ட் அவுட் எல்லாம் ஆயி அழுதேன். அழுதுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது, பிரஜின் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது ஒரு ப்ளே மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ எனக்காக ஷூட் பண்ணி வச்சுட்டு, ஹி வென்ட் இன்சைட். ஸோ அந்த வீடியோ எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலா இருந்தது. ஆக்சுவலி அது பார்த்து தான் நான் ரொம்ப க கன்சோல் ஆயி, பவுன்ஸ் பேக் ஆயி, நான் வந்து திருப்பி செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு நான் திருப்பி உள்ள வரும்போது, அந்த ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது. பட் அந்த வீடியோ பார்த்து நான் ரிலீவ் ஆயி, அப்புறம் குழந்தைங்களலாம் பார்த்து கொஞ்சம் இதாயி, திரும்ப வரும்போது இதுக்கு மேல வந்து அழக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி செலிப்ரேஷன் ரவுண்ட்ல உள்ள வந்தது. சூப்பர்க்கா. அங்க திரும்ப வந்ததுலயே எந்த பேக்கேஜுமே ஹோல்டு பண்ணாம ஏன்னா, நீங்க மட்டும் வேற யாரையும் லூஸ் வேர்ட்ஸ் விடலையோ இல்லையோ, உங்களையே நெறைய பேர் இத விட ஆமா. மோசமா பாடி ஷேமிங் பண்ற மாரி வேர்ட்ஸ கூட, நீங்க திரும்ப அவங்க கிட்ட ஆமா. கேட்கல. பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ஆமா. செலிப்ரேஷன் வீக்ல போனது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு எனக்கு அது மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. பிகாஸ் நான் இப்ப நம்ம ஒருத்தங்க எவிக்ட் ஆயி வெளியில போகும்போது, அவங்க கேம் அங்க ஓவரா முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல நம்ம திருப்பி வந்து அந்த கேமுக்குள்ள இருந்து மத்தவங்கள ஹர்ட் பண்ணி, இல்ல அவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்தோ, இல்ல எபிசோட்ஸ் பார்த்தோ, "என்ன பத்தி இப்படி பேசியிருக்கே" அப்படின்னு கேட்டுட்டு, இல்ல பார்த்துட்டு, திரும்ப வந்து அவங்கள ஹர்ட் பண்ணி, எனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. பிகாஸ் அவங்க பேசினது தான். எனக்கு நடந்தது தான். எதுவுமே நம்மளால மாத்த முடியாது. அண்ட் மோரோவர் த கேம் இஸ் ஓவர். நம்ம ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோம். ஃபேமிலிக்குள்ள வந்துட்டோம். ம். ஆ ஆ பழ நம்ம நம்ம லைஃப்ல திருப்பி வ ஒரு ஒரு கேம் விட்டு நம்ம வெளில வந்துட்டோம். அவ்வளோதான். அதுக்கு மேல போய் நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசி அங்க சண்டை போட்டு ஒண்ணுமே நடக்க போறதெல்லாம் நமக்கு ஒண்ணும் கிடைக்க போறதும் இல்ல. அது மட்டும் தான் நான் யோசிச்சேன். அதனால தான் நான் வந்து எதுவும் கேட்கிற மாதிரியோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. வியானா என்ன பத்தி பேசுனது, என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படி ட்விஸ்ட் பண்ணாங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தான் நான் உள்ள வந்தேன். திவ்யா பேசினது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தான் நான் உள்ள வந்தேன். பட் எனக்கு எதுவுமே பேசுற மாதிரி எனக்கு ஐடியா இல்ல. பிகாஸ் நான் அந்த பெர்சன்ஸ் என் லைஃப்ல இருந்து நான் அடிக்ட் ஆகும்போது நெறைய பேர நான் தூக்கி வெளில போட்டேன். என் மைண்ட்ல இருந்து என்னோட லைஃப்ல இருந்து எல்லாரையும் வெளில தூக்கி போட்டதுல இவங்க எல்லாரும் எனக்கு அவங்க யாருமே கிடையாது.
நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். அவங்க எங்கேயோ இருக்காங்க. அவங்க அங்க இருக்கட்டும். அவங்கவங்க இடத்துல அவங்கவங்க இருக்கட்டும். நான் எந்த இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். தட்ஸ் ஆல் அவ்வளோதான். சூப்பர்க்கா. இப்படி இப்படி நீங்க இருக்கிறீங்க. உங்கள தான் வந்து கேமுக்கு அப்புறம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றேன்றாங்க. சொல்றவங்க ஆமா. சொல்லட்டும். அவங்க புரிஞ்சுக்கிட்டும். அவங்களோட இது அவ்வளோதான் நானும் நெனச்சு விட்டுட்டேன். ஒரு நாள் வந்து ரொம்ப இன்டர்வியூக்கு அப்புறமும் வந்து எல்லாமே வீடியோஸே பார்க்காம வேற ஏதோ டாபிக் பேசினாலும் கீழ போய் பொய் 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 பொய்ன்னு ஆமா, ஆமா. கமெண்ட் பண்ணிடும்போது நான் ஒரு நாள் அழுதுட்டேன். ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு. அப்ப இந்த குரூப்ல தான் ஒருத்தவங்க யாரோ சொன்னாங்க. அவங்க 2 பேருமே வந்து டிஃபரெண்ட். பிரஜன், சாண்ட்ரா 2 பேருக்குமே எல்லாமே சீக்கிரமா கடவுள் குடுத்துற மாட்டாரு. அவங்களுக்கு 10 இயர்ஸ் பேபி இல்ல. அதுக்கப்புறம் டபுள் த பிளெஸிங்ஸா அவங்களுக்கு கிடைச்சதுல. அதே மாதிரி தான் ஆமா. இங்க அவங்க எவ்வளவு கரெக்ட். ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்களோ, அவங்களுக்கு கெரியர்ல அவ்வளவு விக்டரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதே ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க 2 பேருமே ரொம்ப நல்லா வந்து உங்களோட சக்சஸ் மட்டும் தான் எல்லாருக்கும் ஆன்சரா இருக்கணும்ட்டு நான் விரும்புறேன். இந்த பிக் பாஸ பத்தி பேசவே வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆமா. தேங்க் யூ அனு. தேங்க் யூ ஓகே. சோ மச். தேங்க்ஸ் தேங்க் யூ டியர். தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க்ஸ் மேஜிக். பாரதி பேசிருங்க. பாரதி. ஹலோ சாண்ட்ரா. ஹாய் பாரதி. எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியல. நேத்து வரைக்கும் நல்லா இருந்தேன். அது ஆ. நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. இன்னைக்கு என்ன கதை ஸ்பேஸ்ல நீங்க வரப்போறீங்கன்ட்டு, இத சொல்லணும், அத சொல்லணும், அப்படி சொல்லணும்ன்ட்டு